ஹே ஹாய், நீ எங்க? அதை நான் தான் கேட்கணும். நீ இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? ஐயோ, நம்ம யாருக்குமே தெரியாம நைட்டு வந்து திருட்டு பண்ணு வாங்கி சாப்பிட்றது இவங்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? ஆ, அது அது வந்து அது எப்படி சொல்றது? அது வந்து முழிக்கிறா முழிக்கிறா, நல்லா முழிக்கிறா. சொல்லு, இன்னுமா யோசிச்சுட்டு இருக்க? நீ எதுக்கு வந்தேன்னு கூடவா உனக்கு ஞாபகம் இல்லை? இரு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ல. ஆ, அங்கே என்ன தெரியுது? அது இதுக்கு வந்தனே எனக்கு மறந்து போச்சே. சரி, நான் போயிட்டு வரேன். ஐயோ, இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும், இல்லைன்னா நாளைக்கு அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவான். அப்படியெல்லாம் ஒன்றும் போட்டு தர மாட்டேன், பயப்படாத. அச்சோ, நம்ம மனசுல நினைச்சது அவனுக்கு எப்படி கேட்டுச்சு? நீ பண்ணு வாங்க தானே வந்த? என்னடா இவன் அடுத்தடுத்து சாக்கு கொடுத்துட்டே இருக்கா? இவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஆமா, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நான் தான் ரொம்ப நாளாக இதை பார்த்துட்டு இருக்கிறேனே. உனக்கு உங்கள் அம்மா பேக்கெட் மணி கொடுப்பாங்க, அதை பகலில் வாங்கி சாப்பிட்டா உங்கள் அக்காவுக்கும் ஷேர் பண்ணணும். அதனால் நைட்டில் வந்து தனியாக அப்படி திருட்டுத்தனமாக தின்னுட்டு போகிற தின்னி பண்டாரமே. ஆ, மறுபடியும் கிரேட் இன்சல்ட். சரி, எப்படியோ இவனை நடிச்சு ஏமாத்தலாம். இதை மட்டும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடாத. நான் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணலையே, எனக்கு பிடிச்சத சாப்பிட்றேன், அவ்வளோதானே. தயவு செஞ்சு எங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. நீ சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் அதை ஷேர் பண்ணிக்காமல் சாப்பிட்ணும், நான் மட்டும் தனியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற பார்த்தியா, அதுதான் தப்பு. அப்போ நீ என்ன பேட் கேர்ள்னு சொல்றியா? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. ஆ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கட்டும்? ஆ, நேற்று எங்கள் அம்மா எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதையை சொல்கிறேன், அப்போ உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். கதையா? ம், ஆமாம், வா உட்காரு, சொல்கிறேன். சரி, சொல்லு. ஒரு ஊரில் வள்ளின்னு ஒரு பொண்ணு இருந்தாளாம். அவள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவளாம். அதே மாதிரி அவளோட பக்கத்து வீட்டில் அபிஷான்னு இன்னொரு பொண்ணு இருந்தாலாம். அவங்க ரொம்ப பணக்கார குடும்பமாமா. வள்ளி வந்து அவளோட கிளாஸில் நல்லா படிப்பாளாம். அவள் தான் கிளாஸ் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாளாம். அபிஷா செகண்ட் ரேங்க் எடுப்பாளாம். அபிஷா எப்படியாவது வள்ளியை நம்ம தோக்கடிக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணனாலாம். ஆனாலும் அது அபிஷாவால் முடியவே இல்லையாம். எப்பவும் வள்ளி தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே இருந்தாலாம். எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சாம். எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அபிஷா தன்னோட திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினாலாம். அவள் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? தன்னோட கார் டிரைவர்கிட்ட வள்ளிக்கிட்ட கொடுக்க சொல்லி நிறைய ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு இது எல்லாமே வாங்கி கொடுத்து அனுப்பினாலாம். எதுக்குன்னு கேட்டால் என்னோட பிறந்த நாள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாலாம். அவ எதுக்காக ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்? அங்கே தான் அபிஷாவோட பிளானே இருக்குது. அது என்ன தெரியுமா? என்ன? அபிஷா என்ன பிளான் பண்ணானா, வள்ளி அவளுக்கு கொடுத்து அனுப்பின ஸ்நாக்ஸு ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதனால் வள்ளியால் எக்ஸாம் எழுதுறதுக்கு வர முடியாது அப்படின்னு பிளான் போட்டிருந்தா. ஆ, நீ என்ன சொல்ற? அப்படியா? ம், ஆமாம். ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா? வள்ளி எப்பவும் போல் எக்ஸாமுக்கும் வந்தா, எக்ஸாமும் எழுதுனா, எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ரேங்க்கும் எடுத்தா. அது எப்படி? எனக்கு புரியலையே. சொல்கிறேன். அபிஷாவும் இதே சந்தேகத்தோடு தான் வள்ளிக்கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி போய் கேட்டாலாம். வள்ளி, நான் உனக்கு நிறையா ஸ்நாக்ஸு ஸ்வீட்லாம் கொடுத்து அனுப்பினேனே, நீ எல்லாத்தையும் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். வள்ளி சொன்னாலாம், நீ கொடுத்து அனுப்பின ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அபிஷா. எங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைங்கெல்லாம் அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க தெரியுமா
அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போதான் அபிஷாவுக்கு புரிஞ்சது என்ன நடந்திருக்குன்ட்டு. அதாவது அபிஷா கொடுத்து அனுப்பின ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வள்ளி நல்ல மனசோட பக்கத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு தானும் சாப்பிட்ருக்கா. அதனால் அவளுக்கு எதுவுமே ஆகலை. அதே மாதிரி அபிஷாவோட கெட்ட எண்ணமும் பலிக்கலை. எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. இனிமே எது வாங்கினாலும் எது சாப்பிட்டாலும் எங்கள் அக்கா கூட ஷேர் பண்ணி சாப்பிட்றேன், சரியா? வெரி குட். அதுதான் நல்ல பழக்கமும் கூட, சரியா? ஓகே. உனக்கு உங்கள் அம்மா நிறைய நல்ல கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க போல இருக்கே. எனக்கு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதே மாதிரி டெய்லி கதை சொல்கிறியா? கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, ஓகே, பாய். ஓகே, பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்மா கதைகளை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.